Mathematics 3rd standard first term. மொத்தம் 6 lessons இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 3 lesson ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ 4th lesson, 5th lesson, 6th lesson இந்த 3 lessonும் பார்க்கலாம். 4th lesson measurements, 5th lesson time, 6th lesson information processing. Unit 4 measurements. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்கேல். அதில் வந்து அளவு இருக்கும், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், இந்த அளவுலாம் இதில் இருக்கும். Recall, we measured the length of the objects using non-standard units such as. இது செகண்ட் ஸ்டாண்டர்டில் இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு ஜான், ஒரு முழம், ஒரு அடி, ஃபுட் ஸ்பேன், ஒரு பாத அளவு. இதெல்லாம் வந்து நான் ஸ்டாண்டர்ட் மெத்தட், ஒரு அளக்கிறதுக்கான நான் ஸ்டாண்டர்ட் மெத்தட் இது. 4.1 need for standard measurement. இதெல்லாம் வந்து உங்கள் கிளாஸ் ரூமில் ஃப்ரெண்ட்ஸு ஒரு டேப்பை எவ்வளோ ஒரு ஜான் கையால் அளந்தால் எத்தனை வருது, எத்தனை அளவு வருதுன்றதை நீங்கள் எழுதணும். இதில் இது வந்து ஏதாவது ஒரு டூல்ஸை வச்சு மெஷர் பண்ணுறது. பென்சிலோ, எரேசரோ, மெஷர்மெண்ட் ஸ்கேல், நோட் புக் இதெல்லாம் வச்சு உங்கள் கிளாஸோட பிளாக் போர்டை ஒவ்வொருத்தவங்களும் அளந்து எத்தனை வருது, அதாவது வந்து இப்போ கலான்ற பொண்ணுக்கு பென்சிலால் அளந்தால் 10 பென்சில் அளவு வருது, எரேசரால் அளந்தால் 35 எரேசர் அளவு அந்த போர்டு இருக்குது, ஸ்கேலால் அளந்தால் 7 முறை ஸ்கேல் வச்சு அளக்கணும், நோட் புக்கால் அளந்தால் 14 முறை அளக்கணும். இதான் இந்த டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. Measurements of object does not vary from person to person when measured using the same non-standard measure, but the length of the blackboard varies when measured using different non-standard measures. Measurement of length, non-standard units, standard units ரெண்டு டைப் இருக்குது. இதில் non-standard unitனா இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி hand span, cubit, pace, foot span இதெல்லாம் தான் non-standard method. Standard unitsனா measuring units are constant. மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் இது மாதிரி ஸ்டாண்டர்ட் யூனிட் வச்சு அளக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். மில்லிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர். இன்ட்ரடக்ஷன். திஸ் இஸ் எ சென்டிமீட்டர் ஸ்கேல் ரூலர். 0 is the starting point. The numbers 1, 2, 3 mentioned below the lines represent the measure of centimeter. That is 1 denotes 1 centimeter, 2 denotes 2 centimeter and so on. It is denoted by centimeter. Each centimeter is divided into 10 equal parts by smaller lines. Each of these parts represent 1 millimeter. It is denoted by millimeter. 0, 1, 2, 3 இதெல்லாம் வந்து சென்டிமீட்டரை குறிக்குது. அந்த 0 to 1 சென்டிமீட்டருக்குள்ளே 10 லைன் இருக்கும். இதை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது மாதிரி சின்ன 10 லைன் இருக்கும், அது வந்து மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 பார்ட்ஸ், 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். இந்த 1 சென்டிமீட்டரில் மொத்தம் 10 கோடு இருக்கும், அது 10 மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஷார்ட் ஃபார்ம் மில்லிமீட்டர் அப்படின்றத mm அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சென்டிமீட்டர்ன்றது cm, மீட்டர் m, கிலோமீட்டர் km. ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். மில்லிமீட்டர் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லென்த். நம்ம மெஷர் பண்ணக்குள்ள மில்லிமீட்டர்ன்றது தான் இருக்கிறதுலே சின்ன அளவு நம்மளால் மெஷர் பண்ணது. கிலோமீட்டர்ன்றது பிக்கஸ்ட் யூனிட். கிலோமீட்டர்ன்றது ரோடு, இவ்வளோ தூரத்தில் இந்த ஊர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் மில்லிமீட்டர். இதெல்லாம் வந்து பென்சில் டிப் வந்து மில்லிமீட்டர் கணக்கில் தான் இருக்கும், ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். சென்டிமீட்டர் அளவு புக்கு, இது ரொம்ப பெருசாக இருக்குது, இது மீட்டர் அளவு. மெஷர் த லென்த் ஆஃப் த ரிப்பன் பை டேப் ரோல். இதுதான் டேப் ரோல். இது வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மீட்டர் கணக்கில் இதை மெஷர் பண்ணலாம்.
இதை ஒரு டேப் எடுத்துக்கிட்டு இந்த டேப் ரோலால் இந்த ரிப்பனை மெஷர் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ அளவு வருது அப்படின்றத இங்கே மார்க் பண்ணணும். (4.3) Measurement of length using ruler. இதெல்லாம் ஒரு ஸ்கேல் வச்சு அளந்து எத்தனை சென்டிமீட்டர் வருது, இந்த ஆணி எத்தனை சென்டிமீட்டர் வருது, ஸ்பூன் எத்தனை சென்டிமீட்டர் வருது, இது எத்தனை சென்டிமீட்டர் வருதுன்றதை நீங்கள் கிளாஸில் மெஷர் பண்ணி எழுதணும். 4.4 சென்டிமீட்டர் அண்ட் மீட்டர். ட்ரை திஸ். ரைட் த அப்ராப்ரியேட் மீட்டர் ஆர் சென்டிமீட்டர் யூனிட்ஸ் இன் த பிளாங்க் ஸ்பேஸ். இப்போ பென்சில், ஹேர் பின் இதெல்லாம் வந்து சின்னதான பொருள், ரொம்ப குட்டையாக தான் இருக்கும். அதை வந்து சென்டிமீட்டர் அளவில் நம்ம மென்ஷன் பண்ணலாம். இதே ஒரு மரம், தேங்காய் மரம், தென்னை மரம் இதெல்லாம் வந்து ரொம்ப உயரமாக இருக்கும். அதெல்லாம் மீட்டர் கணக்கில் நம்ம மெஷர் பண்ணணும். மீனா ஹேஸ் ஏ ரிப்பன் ஆஃப் 50 சென்டிமீட்டர் லென்த் அண்ட் ரீனா ஹேஸ் ஏ ரிப்பன் ஆஃப் 90 சென்டிமீட்டர் லென்த். ஹூஸ் ரிப்பன் இஸ் லாங்கர்? எது பெரிய நம்பர்? 50 சென்டிமீட்டரா 90 சென்டிமீட்டரா? 90 சென்டிமீட்டர் தான் பெரிய நம்பர். அதனால் ரீனாவது தான் நீட்டான ரிப்பன். அண்டர்ஸ்டாண்ட் த order of magnitude between centimeter, meter and kilometer as units. சென்டிமீட்டர், மீட்டர். சென்டிமீட்டர்ன்றது மீட்டரை விட சின்னது. அப்போ பெரிய நம்பர் இருக்கிற பக்கம் தான், பெருசு இருக்கிற பக்கம் தான் அகலமாக இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மீட்டர், கிலோமீட்டர். மீட்டரை விட கிலோமீட்டர் தான் பெருசு, அதனால் கிலோமீட்டர் பக்கம் தான் அகலமாக இருக்கிற மாதிரி சிம்பிள் போடணும். கிலோமீட்டர், சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்ன்றது ரொம்ப சின்ன யூனிட், கிலோமீட்டர் தான் பெரிய யூனிட், அதனால் கிலோமீட்டர் சைடு அகலமாக இருக்கிற மாதிரி போடணும். கிலோமீட்டர் greater than சென்டிமீட்டர். Write the appropriate units to measure the following. இது கீழே எந்த மெஷர்மெண்ட்டில் சொல்லுவோம்? சின்னதாக இருக்குது, சின்ன பொருள் தான், இது வந்து சென்டிமீட்டரில் சொல்லலாம். ரோப் வந்து ஒரு மீட்டர் கணக்கில் இருக்கும். ஸோ இங்கே மீட்டர் யூனிட் போட்டாச்சு. 2 கிலோமீட்டர்ன்றது கிலோமீட்டர் யூனிட் வரணும். ஸோ கிலோமீட்டர் இங்கே போட்டாச்சு. 4.5 Comparison of estimation with actual measurement. Estimate the length of the following objects and verify the actual length using scale, measuring tape. இதெல்லாம் மெஷர் பண்ணி எவ்வளோ வருது, ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும், இல்லை கரெக்டாக எவ்வளோ வரும்ன்றதை இந்த காலத்தில் ஃபில் பண்ணணும். சர்க்கிள் த ஆட் ஒன். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கியூபிட் இதெல்லாம் வந்து ஸ்கேலில் இருக்கிற அளவு. இது வந்து கியூபிட்ன்றது வேறு, அதனால் ஆட் ஒன்னை சர்க்கிள் பண்ணணும். மேட்ச் த ஃபாலோயிங். 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர், 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். ரைட் நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். ஹேண்ட் ஸ்பேன், கியூபிட், ஃபுட் ஸ்பேன், பேஸ். ரைட் ஸ்டாண்டர்ட் யூனிட். ஸ்டாண்டர்ட் யூனிட்னா என்ன? ஸ்கேலில் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்டாக வரும். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் இது ரெண்டும் ஸ்கேலில் வரும். மீட்டர்ன்றது டேப்பில் வரும். கிலோமீட்டர்ன்றது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறது. ரைட் இன் ஷார்ட் ஃபார்ம். மில்லிமீட்டர் எம்எம் ஏற்கனவே பார்த்தோம். மில்லிமீட்டரை எம்எம் ஸ்மால் லெட்டர் எம் 2 எம் போடணும். சென்டிமீட்டர் சிஎம், மீட்டர் எம், கிலோமீட்டர் கேஎம். Write the given units in order. மில்லிமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர். மில்லிமீட்டர்ன்றது ரொம்ப சின்னது, அதுக்கப்புறம் சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். அசெண்டிங் ஆர்டர்னா ஏறு வரிசை, சின்ன நம்பர்லேருந்து பெருசுக்கு ஏறி போகணும். அப்போ இருக்கிறதுலே சின்னது இதில் மில்லிமீட்டர்ன்றது தான் சின்னது. இங்கே மில்லிமீட்டர் போட்டாச்சு. மில்லிமீட்டருக்கு அடுத்தது சென்டிமீட்டர். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு சென்டிமீட்டர், அதனால் அடுத்தது சென்டிமீட்டர் போட்டாச்சு. சென்டிமீட்டருக்கு அப்புறம் பெரிய நம்பர் மீட்டர், மீட்டருக்கு அப்புறம் கிலோமீட்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா இறங்கு வரிசை, பெரிய நம்பர் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும், அதுலேருந்து கம்மியாக இருக்கிறத அடுத்தடுத்து போடணும். அசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டிங்க அப்படிங்கன்னா அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். கிலோமீட்டர் லாஸ்ட்டில் இருக்கா, இங்கே கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு போடணும், அடுத்தது மீட்டர், அடுத்தது சென்டிமீட்டர், அடுத்தது மில்லிமீட்டர். இதுதான் டிசெண்டிங் ஆர்டர். அடுத்தது யூனிட் 5 டைம். Calendar. Let us recall the months of the year. Join the dots in the order of the days and color the picture. இது இந்த ரெட் கலர் பாயிண்ட்டுக்கு நேராக ஒன்றையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ஆப்பிள் ஷேப்பில் வருது. இதை வந்து கலர் பண்ணணும். சண்டே, மண்டே,
Tuesday, Wednesday, Thursday, Friday. இதான் days of the week. Join the dots in the order of the month and color the picture. இது வந்து months of the year. First, January, February, March, April, May, June, July, August, September, October, November, December. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா ஒரு பேர்ட் ஷேப் வருது. இதை நீங்கள் கலர் பண்ணணும். Fill in the blanks. A year has 365 days. இங்கே கொடுத்துருக்காங்க, டேட்டா உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஆன்சர் மட்டும் எழுதணும். 1 week 7 days. ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்கும். ஒரு மாதத்தில் 30 நாள் இருக்கும். ஒரு வருஷத்தில் 12 மந்த் இருக்கும். மந்த் வைஸ் பார்த்தா 12, டேஸ் வைஸ் பார்த்தா 365 டேஸ் இருக்கும். 1 லீப் இயரில் மட்டும் 1 டே எக்ஸ்ட்ரா இருக்கும். 366 டேஸ் இருக்கும். A year has 365 days. There are 7 days in a week. ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்கும். 12 month make 1 year. 12 மாதம் சேர்ந்தது தான் ஒரு வருஷம். A month has 30 days. ஒரு மாதத்தில் மொத்தம் 30 நாள் இருக்கும். First month of the year is January, Februaryயில் எது ஃபஸ்ட் வருது? January தான் ஃபஸ்ட் மந்த். First day of a week is வீக் டேஸில் சண்டே மண்டே சொல்லக்குள்ள எது ஃபஸ்ட்டு சொல்கிறோம்? சண்டே தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் வீக். லீப் இயர். A leap year has 366 days. There are 29 days in February in a leap year. It occurs once in every 4 years. The year 2016 was a leap year. 2020 is a leap year. 2024 will be the next leap year. 4 years ஆட் பண்ணிகிட்டே போனோம்னா லீப் இயர் எதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். லீப் இயரில் மட்டும் 366 டேஸ் இருக்கும். அது February மந்தில் 29th டே இருக்கும் லீப் இயரில் மட்டும். மற்ற வருஷத்துலாம் Februaryயில் 28 டேஸ் மட்டும்தான் இருக்கும். Read a particular day and date. Mahatma Gandhi birth date is the 2nd of October 1869. Write the date 2/10/1869 as it is written. இப்படி டேட் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 மந்த்து, 10th மந்த்து, இயர் இப்படி. Observe the calendar and circle the given dates. இங்கே கேலண்டர் கொடுத்துட்டாங்க. ஜான்வரி 2018க்கும் February 2018க்கும் கேலண்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே கொஷின்ஸ் இருக்குது. நம்ம அந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ரவுண்ட் த டேட் 4 January 2018. 4 டேட்டுன்றது எது? இதை நம்ம ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் த டேட் 15 January 2018. 15th January எங்கே இருக்குது? 15. இதை ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் த டேட் 22 February 2018. 22 எங்கே இருக்குது? February மந்தில். இதுதான் February மந்த், இது January மந்த். இதில் 22 ரவுண்ட் பண்ணியாச்சு. ரவுண்ட் த டேட் 31st January 2018. 31st எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை நம்ம ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் த டேட் 28th February 2018. ஃபெப்ரவரியில் 28 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் த டேட் 5/2/2018. இந்த மாடல் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5ன்றது ஃபஸ்ட்டு வர்றது டேட்டு, அடுத்து வர்றது மந்த்து, அடுத்து வர்றது இயர். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 5th February. 5th எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை ரவுண்ட் பண்ணணும். அடுத்தது ரவுண்ட் த டேட் 26th January 2018. ஃபஸ்ட்டு இருக்கிறது டேட்டு, செகண்ட் இருக்கிறது மந்த்து, இது இயர். அப்போ மந்த்து 1 ஃபஸ்ட்டு மந்த்துன்னா ஜான்வரி காலத்தில் பார்க்கணும். ஜான்வரியில் என்ன டேட்டு? 26 டேட்டு. 26 இங்கே இருக்குது. இதை ரவுண்ட் பண்ணணும். ரவுண்டு சண்டேஸ் இன் January 2018. இதான் ஜான்வரி மந்த் 2018. சண்டேன்றது இங்கே போட்டிருக்காங்க. அப்போ இது ஃபுல்லாக 7, 14, 21, 28 இது எல்லாமே சண்டேஸ். அதனால் இதை நம்ம ரவுண்ட் பண்ணியாச்சு. Observe the calendar of 2018 and fill the boxes. Calendar 2018 எல்லா மந்த்துக்குமே கொடுத்துருக்காங்க. January, February, March, April, May, June, July, August, September, October, November, December. Teachers Day is on. Teachers Day எந்த மாதம் வரும்? செப்டம்பர் மாதத்தில் வரும். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரும். அதை எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு டேட் போடணும். 5ன்றது ஃபஸ்ட்டு,
செப்டம்பர்ன்றது 9th மந்த்து, அதனால் 9 போட்டாச்சு. இது எந்த இயர்னா 2018 இயர், அதனால் 2018 போட்டாச்சு. இண்டிபெண்டன்ஸ் டே இஸ் ஆன் 15th ஆகஸ்ட். ஆகஸ்ட் எங்கே இருக்குது? ஆகஸ்ட்ன்றது இங்கே இருக்குது. இது வந்து 8th மந்த்து. 8th மந்த்துன்றது ரெண்டாவது போட்டாச்சு. டேட் வந்து 15ன்றத ஃபஸ்ட்டு போட்டாச்சு. இயர் 2018 இங்கே போட்டாச்சு. ரிபப்ளிக் டே இஸ் ஆன் 26 ஜனவரி. ஜனவரின்றது ஃபஸ்ட் மந்த். டேட் வந்து 26 எழுதியாச்சு. ஃபஸ்ட் ரெண்டாவது என்ன எழுதணும்னா எந்த மந்தோட நம்பர் எழுதணும். இது வந்து ஜனவரின்றது ஃபஸ்ட்டு மந்த்து, அதனால் இங்கே 1 போட்டாச்சு. அடுத்தது 2018ன்றது வருஷத்தோட நம்பர், அதை எழுதியாச்சு. சில்ட்ரன்ஸ் டே இஸ் ஆன் நவம்பர் 14th தான் சில்ட்ரன்ஸ் டே. நவம்பர்ன்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது எத்தனாவது மந்த்து? 11வது மந்த்து. ஃபஸ்ட்டு 14thன்றதை எழுதிடணும். அடுத்தது எத்தனாவது மந்த்துன்றது மந்தோட நம்பரை எழுதணும். இது வந்து 11th மந்த்து. அடுத்தது 11 எழுதணும். 2018ன்றது இயர், 2018 எழுதியாச்சு. மேட்ச் த ஃபாலோயிங். நவம்பர் 15, 2018. இது எப்படி எழுதலாம்? 15ன்றது டே, அந்த டேவை ஃபஸ்ட்டு எழுதணும். நவம்பர்ன்றது 11th மந்த்து, அதனால் 11ன்றதை செகண்ட் எழுதணும். 2018ன்றது இயர் தான் தேர்டாக எழுதணும். இந்த பேட்டர்னில் தான் நீங்கள் டேட் எழுதி கற்றுக்கணும். ஜூன் 16, 2018. இது எப்படி எழுதலாம்? 16ன்றது டே ஃபஸ்ட்டு வரணும். ஜூன்ன்றது 6th மந்த்து, அதனால் 6 போட்டாச்சு. 2018ன்றது தேர்டாக போடணும். ஏப்ரல் 26, 2018. இது எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு டே போடணும். 26 மந்த் வந்து 4th மந்த், இயர் 2018. டிசம்பர் 10, 2017. டிசம்பர்ன்றதை 10ன்றதை ஃபஸ்ட்டு போடணும். எந்த நாள் அப்படின்றத ஃபஸ்ட்டு போடணும். மாதம் வந்து டிசம்பர் மாதம். டிசம்பர் வந்து மொத்தம் கடைசியாக வரும். இதை ஃபஸ்ட்டு மந்த்து ஜனவரி, பிப்ரவரி இப்படி எண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12வது மாதம் தான் டிசம்பர். டிசம்பர் இருக்கீங்களா? இது 12வது மாதம். அப்போ இங்கே 12ன்னு எழுதணும். அடுத்தது இயர் வந்து 2017. அடுத்தது மே 26, 2017. இது எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு டேட் போடணும். 26ன்றதை ஃபஸ்ட்டு போடணும். அடுத்தது மந்த்து, மே மந்த்துன்றது 5வது மாதமாக வரும். 1, 2, 3, 4, 5 தான் மே மந்த்துன்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே 5 போட்டுக்கணும். அடுத்தது 2017ன்ற இயரை மென்ஷன் பண்ணணும். லுக் அட் த கேலண்டர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். நம்பர் ஆஃப் டேஸ் இந்த அக்டோபர் 2018. இங்கே அக்டோபர் மந்த்துக்கான 2018 கேலண்டர் கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து கேட்குற கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். நம்பர் ஆஃப் டேஸ் இந்த அக்டோபர் 2018. மொத்தம் எத்தனை நாள் இருக்குது இந்த கேலண்டரில்? 31 வரையும் இருக்குது. அதனால் இங்கே 31 ஆன்சர். த நம்பர் ஆஃப் சண்டேஸ், எத்தனை சண்டே இருக்குது? இங்கே தான் சண்டே காலம் இருக்குது. 1, 2, 3, 4 சண்டேஸ் இருக்குது. அப்போ இங்கே நம்பர் 4. த ஃபஸ்ட் சண்டே ஈஸ் ஆன். ஃபஸ்ட்டு சண்டே என்றைக்கு வருது? ஃபஸ்ட்டு சாட்டர்டே வந்து 6ஆம் தேதி வருது. 6/10/2018. லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் இஸ், லாஸ்ட் டே என்னது? 31st. அது வெனஸ்டே. 10th டே ஆஃப் திஸ் மந்த், 10th டேட் எங்கே வருது? அதுவும் வெனஸ்டேயில் தான் வருது. வெனஸ்டே. த தேர்ட் வெனஸ்டே கம்ஸ் ஆன். தேர்ட் வெனஸ்டேனா எது? இது ஃபஸ்ட்டு வெனஸ்டே, செகண்டு, தேர்டு. 17, 10, 18 தான் தேர்ட் வெனஸ்டே. அடுத்தது யூனிட் 6 இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். 6.1 Systematic listing. Listing all possible choices. Kavin has taken 2 trousers and 3 shirts with him to wear in a picnic. List down all the possible choices that he can wear them. அவங்க வந்து 2 ட்ராயர் எடுத்திருக்காங்க, 3 ஷர்ட் எடுத்திருக்காங்க. இதை எப்படிலாம் மேட்ச் பண்ணலாம், எப்படிலாம் பாசிபிலிட்டி இருக்குது போடுறதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் 2 முறை போட்டுக்கலாம். அதுக்கு 2 கலர் ட்ராயர் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டில் ப்ளூ கலர் ஃபஸ்ட்டு போட்டோம்னா, அதுக்கு ஒரு நாள் வந்து எல்லோ கலர் ட்ராயர் போடலாம், இன்னொரு நாள் க்ரீன் கலர் ட்ராயர் போடலாம். நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் ஷர்ட் இருக்குது, அதை 2 நாளைக்கு ஷர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ராயர் வந்து எல்லோ கலர் ஒரு நாளைக்கு அது கூட மேட்ச் பண்ணலாம், க்ரீன் கலர் ஒரு நாளைக்கு பிங்க் கலர் ஷர்ட்டோட மேட்ச் பண்ணலாம். இப்படி மொத்தம் 6 பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கு. காவ்யா லைக்ஸ்
to eat and 1 vegetable, 1 fruit in a day. Apples and oranges are her choices among fruits and carrots, and cucumbers are her choices among vegetables. Complete the given table by filling the waste she can eat 1 fruit with 1 vegetable. 2 பழம் இருக்குது, 2 காய் இருக்குது. ஒரு காயும் ஒரு பழமும் ஒரு நாளைக்கு சாப்பிட்ணுன்னா எப்படிலாம் அதை வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரூட்டு வெஜிடபிள் இங்கே கொடுத்துட்டாங்க, பழம் இங்கே கொடுத்தாச்சு. அப்போ ஒரு நாளைக்கு ஆப்பிள் சாப்பிட்டாங்க பழத்தில் அப்படின்னா காய்கறியில் கேரட் சாப்பிட்லாம். இன்னொரு நாள் ஆப்பிள் பழத்தில் சாப்பிட்டாங்கன்னா குக்கும்பர் வெள்ளரி காய் சாப்பிட்லாம். இது 2 நாள். அடுத்தது ஆப்பிளுக்கு பதிலாக ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா காய்கறியில் கேரட் சாப்பிட்லாம். பழத்தில் மறுபடியும் ஆரஞ்சு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கேரட்டுக்கு பதிலாக குக்கும்பர் வெள்ளரியை சாப்பிட்லாம். இப்படி 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. Activity 1. Find all possible ways of coloring the given blocks with blue and red. 1 is done for you. இது வந்து கலர் அவங்களே கொடுத்துட்டாங்க. மிச்சம் இதெல்லாம் வந்து நீங்கள் கலர் பண்ணணும். நான் ஜஸ்ட் வந்து லெட்டர் மட்டும் எழுதியிருக்கேன், அந்த இடத்துல நீங்கள் கலரிங் கொடுக்கணும். எப்படிலாம் இதை வந்து மாற்றி மாற்றி நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றது. இவங்க வந்து ரெட் ப்ளூ இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எப்படி கொடுக்கலான்னா 2 ரெட்டு ஃபஸ்ட்டு அடிச்சிட்டோன்னா அடுத்து 2 ப்ளூன்றதுக்கு பின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், 2 ரெட்டுன்றதுக்கு ஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல நீங்கள் அந்த கலரை அடிக்கணும். அடுத்தது 2 ப்ளூ அடியில் போட்டதுக்கு பதிலாக 2 ப்ளூவை மேலே போட்டு 2 ரெட்டை கீழே போட்டோம்னா அது ஒரு பேட்டர்ன் வரும். அடுத்தது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ப்ளூ, அடுத்தது ரெட், இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே ரெட்டுன்னா இங்கே ப்ளூ, இங்கே ப்ளூனா இங்கே ரெட்டு, இங்கே ரெட்டுன்னா இங்கே ப்ளூ, இங்கே ப்ளூனா இங்கே ரெட்டு, அந்த பேட்டர்ன் ஒன்று. அடுத்தது நடுவில் ஒரு 2 சேம் கலரை வச்சு ஓரத்தில் அவுட்டரில் வேறு கலரை வச்சு ஒரு ஃபார்மேட் கொடுக்கலாம். ப்ளூ ரெட் ப்ளூ. அதே இங்கே ரெட்டுக்கு பதிலாக இங்கே ப்ளூ போட்டோம் அப்படின்னா ஓரத்தில் ரெட்டும் வரும். இப்படி இதை அரேஞ்ச் பண்ணலாம். Fill in the white space in the given blocks with alternate colors and answer the following questions based on it. இது வந்து கொஞ்சம் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, இடையில பிளாங்காக விட்டுருக்காங்க. அதை வந்து நம்ம ஆல்டர்னேட் கலர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ரோஸ்னால் நடுவில் க்ரீன் கலர் நம்ம அடிச்சிக்கணும். இங்கே க்ரீன்னா நடுவில் ரோஸ் கலர் நீங்கள் அடிக்கணும். இங்கே ரோஸ் இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் க்ரீன் கலர் அடிக்கணும். ஜீன்றது க்ரீனுக்காக போட்டிருக்கேன், ஆறுன்றது ரோஸ்க்காக போட்டிருக்கேன். இங்கே ரோஸ்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது இதை நம்ம கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஆன்சர் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ், மொத்தம் எத்தனை பிளாக் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. மொத்தம் 10 பிளாக் இருக்குது. 10ன்றதை இங்கே எழுதியாச்சு. அடுத்தது நம்பர் ஆஃப் ரோஸ் பிளாக் எத்தனை இருக்குது? 1 2 3 4. இங்கே 4 போட்டாச்சு. நம்பர் ஆஃப் க்ரீன் பிளாக் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 இங்கே ஆன்சர் பண்ணியாச்சு. நம்பர் ஆஃப் ரோஸ் பிளாக்ஸ் இன் செகண்ட் அண்ட் ஃபோர்த் ரோ. ரோஸ் பிளாக் இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3. நம்பர் ஆஃப் ரோஸ் பிளாக்ஸ் இன் செகண்ட் அண்ட் ஃபோர்த் ரோ. ரோஸ் பிளாக் எத்தனை இருக்குது? 1, இங்கே 1 2 3 தான் மொத்தம். அப்போ ஆன்சர் 4ன்னு நான் பண்ணிட்டேன். How many green more than rose? Green எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கு. 6 இருக்கு. ரோஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4. அப்போ 6லேருந்து 4 போச்சுன்னா மிச்சம் 2 தான் ஆன்சர். List down all possible ways of forming 3-digit numbers by using the digits 4, 5 and 7 ones. அவங்களே நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை வச்சு நம்ம 3-digit நம்பர் உருவாக்கணும். இந்த நம்பரையே மாற்றி போட்டு எழுதணும். 4 5 7 4 7 5 5 7 4 5 4 7 7 5 4 7 4 5 இதெல்லாம். List down all possible ways of forming 3-digit numbers by using the given digits only once.
968 நம்பர் கொடுத்துருக்காங்க, 320 கொடுத்துருக்காங்க, 154 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 968 வச்சு அவங்களே நம்பர் போட்டாச்சு. அடுத்தது நம்ம மிச்சம் அதே பேட்டர்னில் 320 வச்சு போடணும். இப்போ 320 வச்சு எப்படி போடலாம்? இருக்கிறத அப்படியே ஒரு முறை ஃபஸ்ட்டு அப்படியே ஆர்டராகவே எழுதிக்கலாம். 320 எழுதியாச்சு. இப்போ அந்த 3யை மட்டும் போட்டுக்கிட்டு 20க்கு பதிலாக இதையே ஆல்டர் பண்ணி எழுதலாம். 20க்கு பதிலாக 02ன்னு போடுறேன். அடுத்தது 3யை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த தடவை நான் 2வை ஸ்டார்ட் பண்ணுறேன். 2வை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற நம்பர் என்ன இருக்குது? 3யும் 0வும் இருக்குது. 3யும் 0வையும் எழுதிக்கிறேன். அகெயின் அந்த 2வை எழுதிக்கிட்டு 30க்கு பதிலாக இதை மட்டும் மாற்றி எழுதுகிறேன். இந்த 2 நம்பரை 03ன்னு போடுறேன். அடுத்தது என்ன 3வது நம்பர் இருக்குது? 0வை போட்டு போடலாம். 0வை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். மிச்சம் இருக்கிற நம்பர் 32, அதை அப்படியே எழுதிக்கிறேன். 32 இதையே ரெண்டாவது அடுத்த காலத்தில் என்ன பண்ணுவோம்? 0வை போட்டுக்கிட்டு 32ன்றதை 23ன்னு மாற்றி எழுதுகிறோம். இப்படி தான் நீங்கள் இந்த நம்பர் எல்லாத்தையும் எழுதணும். Find all possible ways of combining the 3 letters AET using each of them once. இதையும் அப்படி தான் எழுதணும். இப்போ AETன்றதை கொடுத்துட்டாங்க. இதை அப்படியே ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். AET. அடுத்தது ஏவை போட்டுக்கிறேன். இதே ஏவை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ETக்கு பதிலாக TEன்னு எழுதுகிறேன். TEன்னு எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு 2 காலத்தில் ஏ யூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன யூஸ் பண்ணலாம்? இ யூஸ் பண்ணலாம். ஈயை போட்டுட்டு மிச்சம் என்ன இருக்குது? ஈக்கு அடுத்து ஏவும் டியும் இருக்குது. ஏடி இங்கே எழுதிக்கிறோம். அடுத்தது மறுபடியும் இன்னொரு காலத்துக்கு ஈயை ஃபஸ்ட்டு போட்டிக்கிறோம். ஏடிக்கு பதிலாக டிஏ எழுதுகிறேன். அவ்வளோதான். அடுத்தது மிச்சம் என்ன இருக்குது? டி இருக்குது. டிஏ ஃபஸ்ட் லெட்டராக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் லெட்டராக ஸ்டார்ட் பண்ணால் மிச்சம் என்ன இருக்குது? ஏவும் ஈயும் இருக்குது. ஏவும் ஈயும் இங்கே எழுதிடலாம். இப்படி தான் இந்த காலம்லாம் ஃபில் பண்ணணும். List all possible 3-lettered words, 4-lettered words and 5-lettered words that start with alphabet R. ஆறில் இருக்கிற வார்த்தைகள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 3 letter, 4 letter, 5 letter இப்படி கொடுத்துருக்காங்க. ரைட், ரெட், ரிங், ரோஸ், ரேட், ரோட், ரிவர், ருப்பி, ரன் இப்படி வேர்ட்ஸ் கொடுத்தாச்சு. இதுலேருந்து கொஷின். Look at the above words and answer the questions. Number of 4-lettered words are. 4 letter வேர்டு எங்கே இருக்குது? RINGன்றது 4 லெட்டர் இருக்குது. 1. அடுத்தது ROAC இங்கே 4 லெட்டர் இருக்குது. 2. வேறு எங்கே இருக்குது 4 லெட்டர்? ரோடுன்றதில் 4 லெட்டர் தான் இருக்குது. ROAD ரோடுன்றதில் 4 லெட்டர் இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது? 1, 2, 3 3 வேர்ட்ஸ் இருக்குது. அப்போ இங்கே ஆன்சர் 3. தேர் ஆர் டேஷ் 3 lettered வேர்ட்ஸ். அடுத்தது 3 letter வேர்டு எத்தனை இருக்குது? RED ரெட்டுன்றதில் 3 லெட்டர் தான் இருக்குது. அப்போ ஒரு வேர்டு. அடுத்தது மிச்சம் RAT ரேட்டுன்றதில் 3 லெட்டர் தான் இருக்குது. அது ரெண்டாவது வேர்டு. அப்புறம் எங்கே 3 லெட்டர் வேர்டு இருக்குது? RUNன்றதில் 3 லெட்டர் வேர்டு தான் இது. அப்போ இது மூணாவது வேர்டு. அப்போ 3 லெட்டர் வேர்டு வந்து மொத்தம் 1, 2, 3 இருக்குது. அப்போ இங்கே ஆன்சர் 3. தேர் ஆர் டேஷ் 5 lettered வேர்ட்ஸ். 5 letter வேர்டு எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். RIGHT ரைட்டுன்றதில் 5 லெட்டர் இருக்குது. இது ஒரு வார்த்தை. அடுத்தது வேறு எங்கே இருக்குது? ரிவர்ன்றதை RIVER ரிவர்ன்றதில் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது? 5. 1, 2, 3, 4, 5 லெட்டர் இருக்குது. அப்போ இது ரெண்டாவது வார்த்தை. வேறு எங்கே 5 லெட்டர் வார்த்தை இருக்குது? ருப்பின்றதில் 5 லெட்டர் தான் இருக்குது. அது மூணாவது வார்த்தை. மொத்தம் 5 லெட்டர் வார்த்தை 3 இருக்குது. 3 தான் இங்கே ஆன்சர். (6.2) Collection and representation of data. Pictorial representation. Symbols and pictures can be used to represent data. This is known as pictorial representation. This helps us to study and understand data easily. இது மாதிரி பிக்சர் ஃபார்மேட்டில் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணலாம். அது ஒரு வே. வெறுமனே டேட்டா மட்டும் இல்லாமல் நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் பிக்சர் ஃபார்மேட்லேயும் எழுதலாம். எக்ஸாம்பிள், லுக் அட் த பிலோ பிக்சர் அண்ட் ஃபில் இன் த ரெக்கவர்ட் டேட்டா. இதில் வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு. ஹவு மெனி லைன்ஸ் ஆர் தேர்? எத்தனை சிங்கம் இருக்குது? இங்கே 3 சிங்கம் இருக்குன்றதை அவங்களே கொடுத்துட்டாங்க. குரங்கு 3 குரங்கு இருக்குது. சர்க்கிள் த அனிமல் விச் இஸ் மோர் இன் கவுண்ட். எதில் வந்து எந்த அனிமல் அதிகமாக இருக்குது? இதுதான் அதிகமாக இருக்குது, 5. அதனால் அதை சர்க்கிள் பண்ணியாச்சு. சர்க்கிள் த அனிமல் விச் இஸ் லெஸ் இன் கவுண்ட். எது கம்மியாக இருக்குது? யானை இருக்கிற பாக்ஸ் தான் கம்மியாக இருக்குது, 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ அங்கே 2, அதை வந்து சர்க்கிள் பண்ணியாச்சு. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் கவுண்ட்? எது அதிகமாக இருக்குதுன்னு கேட்டால் நம்ம இந்த பாக்ஸில் 5 இருக்குதுன்னு சொன்னோம். எது கம்மியாக இருக்குதுன்னு கேட்டால் இந்த பாக்ஸில் 2 இருக்குதுன்னு சொன்னோம்.
அப்போ டிஃப்ரென்ஸ்னால் ரெண்டுத்தையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். 5 minus 2, 5 minus 2 3 தான் ஆன்சர். டோட்டல் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் இன் த ஜூ ட்ரெயினிஸ் மொத்தமாக எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 3 இருக்குது, அப்புறம் 5, 5யும் 3யும் ஆட் பண்ணோம்னா 8, 8 கூட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 11, 11 கூட 2 எலிஃபண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா 13, 13 கூட 4 ஆட் பண்ணோம்னா 17, மொத்தம் 17ன்றது இங்கே ஆன்சர். The following picture represent the data on fruits sold in a shop. எத்தனை பழம் வந்து அந்த கடையில் விற்றுருக்குன்றதுக்கான பிக்டோரியல் டேட்டா இங்கே கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் கொடுத்துருக்காங்க, ஆரஞ்ச், பனானா, பைனாப்பிள். இதிலிருந்து நம்ம இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். லுக் அட் த above picture and fill the required data. நேம் த ஃப்ரூட் விச் வாஸ் சோல்டு மோர். எது அதிக கவுண்டில் இருக்குது, அதிகமாக விற்றுருக்காங்க அப்படின்னா பனானாஸ் தான் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10, 10 பனானாஸ் விற்றுருக்காங்க, அதனால் பனானான்றது தான் ஆன்சர். நேம் த ஃப்ரூட் விச் இஸ் சோல்டு லெஸ். கம்மியாக விற்றது எது, இருக்கிறதுலே கம்மியாக எது இருக்குது? 1 2 3 4 5, ஆரஞ்சு தான் கம்மியாக இருக்குது, அதனால் ஆரஞ்சு. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் சோல்டு. எத்தனை ஆப்பிள் விற்றுருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9, மொத்தம் 9ன்றதை எழுதியாச்சு. ரைட் த நம்பர் ஆஃப் பனானாஸ் சோல்டு. எத்தனை பனானாஸ் விற்றுருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10, அப்போ இங்கே 10ன்னு எழுதியாச்சு. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் த நம்பர் ஆஃப் பைனாப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் சோல்டு. நம்பர் ஆஃப் பைனாப்பிள்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7, 7ன்றதை இங்கே போட்டோமா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ஆரஞ்சஸ். ஆரஞ்சஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5, இங்கே 5 போட்டாச்சு. டிஃப்ரென்ஸ்னால் சப்ஸ்ட்ராக்ஷன்றதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ 7 minus 5 equal to 2, 2 தான் ஆன்சர். The following picture represent the number of chocolates sold at shop in a week. ஒரு வாரத்தில் இந்த சாக்லேட் எவ்வளோ விற்றுருக்கு அப்படின்ற டேட்டா, பிக்டோரியல் டேட்டா இங்கே கொடுத்துருக்காங்க. மண்டே எத்தனை சாக்லேட்டுன்றது கவுண்ட் இருக்குது. டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே எல்லா டேவுக்கும் எத்தனை சாக்லேட் விற்றுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் இருக்குது. இதில் நம்ம இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் ஃப்ரம் த டேட்டா கிவன் இன் த above டேபிள். த டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட் சோல்ட் ஆன் தேர்ஸ்டே இஸ். தேர்ஸ்டே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. தேர்ஸ்டேயில் மொத்தம் எத்தனை சாக்லேட் இருக்குது? 1 2 3 4. Total number of chocolates sold on Thursday. 1 2 3 4. Answer 4. The sale was maximum on. என்னைக்கு நிறைய சாக்லேட் இருக்குது? 1 2 3 4 5. அப்போ அது என்ன டே? மண்டே. மண்டேன்றது தான் எங்கள் ஆன்சர். The sale was minimum on. என்னைக்கு கம்மியான சாக்லேட் இருக்குது, ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் விற்றுருக்காங்க, அது என்னைக்கு? சாட்டர்டே. அப்போ சாட்டர்டே தான் ஆன்சர். சேல் வாஸ் ஈக்குவல் ஆன் டேஷ் அண்ட் டேஷ் டே. என்றைக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது? இங்கே 3 இருக்குது. ஃப்ரைடேக்கும் 3 இருக்குது. அடுத்தது டியூஸ்டேக்கும் 3 இருக்குது. அந்த டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேன்றது தான் ஆன்சர். த சேல் வேர் ஈக்குவல் ஆன் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே. த டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட் சோல்ட் இன் 6 days ஆர். மொத்தமாக 1 2 3 4 5 6 days கொடுத்துருக்காங்க. 6 daysக்கும் எத்தனை சாக்லேட் மொத்தமாக விற்றுருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அப்படியே கவுண்ட் பண்ணிக்கணும், சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18, 18ன்றது தான் எங்கள் ஆன்சர். (6.3) Drawing conclusion from the represented data. The graph below shows the number of children in a school studying in classes 1 to 4 of school. The number of girls studying in classes 1 to 4 of a school are 14, 10, 16 and 13 respectively. Draw the graph discussing with your teacher for number of boys studying in classes 1 to 4. இங்கே வந்து 4 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்றது ஆல்ரெடி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க 4 கிளாஸுக்குமே. பாய்ஸுக்கு எத்தனை பேர் இருப்பாங்கன்றதை நம்மளா ஒரு எத்தனைன்னு கவுண்ட்டுன்றது நம்மளா போட்டுக்கலாம்.
அதில் வந்து நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா கேர்ள்ஸ் கவுண்ட்டில் பாதியை பாய்ஸ் கவுண்ட்டாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த டேபிளை ஃபில் பண்ணணும். இங்கே 14 இருக்குன்னா பாய்ஸ் வந்து 7 பாய்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு 10 கேர்ள்ஸ்னால் 5 பாய்ஸ் நான் வரைஞ்சிருக்கேன். அடுத்தது தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு 16 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா அதில் பாதி 8 பாய்ஸ் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எப்படி வேணாலும் நம்மளே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன நம்பர் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அத்தனை படத்தை இங்கே வரையணும், அவ்வளோதான். ஃபோர்த்து ஸ்டாண்டர்டுக்கு 13 கேர்ள்ஸ் இருக்காங்க, அதுக்கு நான் 6 பாய்ஸ் நான் போட்டிருக்கேன். இந்த நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் கிளாஸ் 2 இஸ். கிளாஸ் 2 எது? இதான். இதில் எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க? 10 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் 10. த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் கிளாஸ் 3. கிளாஸ் 3ல் பாய்ஸ் நம்ம எத்தனை கொடுத்துருக்கோம்? 8 பாய்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ ஆன்சர் 8. த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 4 இஸ். கிளாஸ் 4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கேர்ள்ஸு எத்தனைன்னு கொடுத்துட்டாங்க? 13. பாய்ஸ் நம்ம 6 கொடுத்துருக்கோம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். 13 கூட 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 19 வரும். 19 தான் 4th கிளாஸில் மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை. த டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஃப்ரம் கிளாஸ் 1 to 4. மொத்தம் 4 கிளாஸுக்குமே கேர்ள்ஸ் எத்தனை பேர் மொத்தமாக அப்படின்னு கேட்குறாங்க. கேர்ள்ஸ் எத்தனைன்ற கவுண்ட் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸில் 14, செகண்ட் கிளாஸில் 10, தேர்ட் கிளாஸில் 16, ஃபோர்த் கிளாஸில் 13. அப்போ 14 + 10 + 16 + 13 என்ன ஆன்சர்? 53 ஆன்சர். டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஃப்ரம் கிளாஸ் 1 to 4. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் கவுண்ட் கொடுத்த மாதிரி அடுத்தது பாய்ஸ் கவுண்ட். பாய்ஸ் கவுண்ட் நம்ம தான் கொடுத்துருக்கோம் ஒரு கிளாஸில் எவ்வளோ பேர் அப்படின்னு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 7 கொடுத்துருக்கோம், செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு 5, தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு 8, ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்கு 6. அப்போ 7 + 5 + 8 + 6 அது 26. த கிளாஸ் விச் ஹேஸ் மோர் ஸ்ட்ரென்த் இஸ். எங்கே வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட். தேர்ட் ஸ்டாண்டர்டில் 16 கேர்ள்ஸ்னு அவங்களே கொடுத்துருக்காங்க, நம்ம 8 பாய்ஸ் போட்டிருக்கோம். அப்போ அதுதான் ஹையஸ்ட்டு. 24 கவுண்ட் வரும் தேர்ட் ஸ்டாண்டர்டில். இவ்வளோ தான். 6th லெசன் முடிஞ்சிருச்சு. மொத்தம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 6 லெசன்ஸ். இப்போ 6 லெசன் வரையும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக் ஃபஸ்ட் டேர்ம் portion completed. Thank you.